ஹாய் சிண்டு, எங்க போற? காய்கறி காய்கறி சுவியாசே. நெட்டு ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி வண்டி வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்துடும். வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே வரும். இப்போ காய்கறி வாங்க போகிறோம். காய்கறி வாங்கியாச்சு. என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோம் அப்படின்னா, கருவேப்பிலை தான் அதிகமாக வாங்கியிருக்கேன். ஏன்னா ஹேர் கேருக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதிகமாக வாங்கியிருக்கேன். அப்புறம் 2 தேங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், பீன்ஸு, அந்த மாதிரி நிறைய காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். கீரை வந்து காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தது தான். இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்புறம் வந்து ப்ரக்கோலி இருக்குது. கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷாக மிஷினில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தது தான். இப்போ வந்து ப்ரக்கோலி வந்து பொரியல் செய்ய போகிறேன். எப்படி பொரியல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. ப்ரொக்கோலி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய விட்டமின்ஸ், நிறைய மினரல்ஸ் நிறைய இருக்குது ப்ரொக்கோலியில். இது வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு, இது பூச்சியெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு, நல்லா சூடாக இருக்கணும். அப்போ வந்து இந்த ப்ரொக்கோலி வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த ப்ரொக்கோலியோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். நல்லா பச்சையாக இருக்கும். அந்த பூச்சி என்ன இருந்தாலும் வந்து அந்த சுடு தண்ணியிலேயே போயிடும். அதனால் நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு நல்லா ஒரு பார்த்தாலே நல்லா க்ரீனிஷாக இருக்குல்ல. இது வந்து இப்படியே கூட சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பச்சையாக கூட இப்படியே சாப்பிட்லாம். நான் வந்து தாளித்து கொஞ்சமாக வேக வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறேன். இது வந்து கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். செக்கெண்ணெய் யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு ஊற வச்சுருந்த அந்த ப்ரொக்கோலி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும். அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேகிறதுக்கும் அந்த நம்ம ஊற வைக்கிற டைமுக்கும் இது வேகிற டைமுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப வேகாமலும் இல்லாமல் ரொம்ப வெந்தும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இதுலேயே தண்ணி வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள். நான் வந்து உப்பு அப்புறம் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது நிறையவே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம் அப்படின்னா, தட்டெல்லாம் போட்டெல்லாம் மூடி வைக்க வேணாம். சும்மா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே ஓப்பன்லேயே மூடி வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ப்ரொக்கோலி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் இதுதான் பாருங்கள். சாப்பாடு, ப்ரொக்கோலி, கீரை, அப்புறம் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது, அப்புறம் மைசூர் பாக்கு. நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்கள் ஊர் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ಅಲ್ಲ ಸ್ನ್ಯಾಪ್ ಅಲ್ಲ 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 ಇರೋ மச்சி ஓய் புத்தூருக்கு ஏறும். இப்போ வந்து அவங்க ஹேர் கட் பண்ணுறவங்க சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு 4 மணிக்கு தான் ஹேர் கட் பண்ண போனோம். சே ಒಳಗಿಂದಿಯತೆ
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.